இன்றைக்கி என்னோடய ஐடியில் ஒரு குட்டி டாபிக் எல்டஸ்ட் டாட்டர். எல்டஸ்ட் டாட்டர்னு சொன்ன உடனே ரெஸ்பான்சிபிள், மெச்சூர், ஸ்ட்ராங்குன்னு லேபிள் பண்ணுவாங்கள்ல. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க உனக்கு எப்படி இருக்குன்னு. வீட்டில் ஃபஸ்ட்டு சைல்டாக பிறந்தனால நம்ம சைல்டுஹுட் ரொம்பவே ஷார்ட் ஆகிடும். சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சின்ன வயசுல இருந்தே நீ பெரிய பொண்ணு, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பயே சொல்லுவாங்க. தப்பு பண்ணால் கூட செகண்ட் சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பேரண்ட்ஸோட ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நம்ம மேலே மட்டும்தான் இருக்கும். எங்கர் சிப்ளிங்ஸுக்கு இருக்கிற அலவன்ஸ் கூட எல்டஸ்ட் டாட்டருக்கு இருக்காது. பேரண்ட்ஸுக்கு ஒரு ரைட் ஹேண்டாகவும் சிப்ளிங்ஸுக்கு ஒரு செகண்ட் அம்மாவும் இருப்போம். ஆனால் நமக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். ட்ரீம்ஸ் இருக்கும், ஆனால் அதை வாய்ஸ் அவுட் பண்ண பயமாக இருக்கும். வீட்டில் கஷ்டமாக இருக்குது, அப்பா அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு சைலன்ஸாகவே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம். ஆனால் அந்த சாக்ரிஃபைஸ் கூட யாருக்குனுக்குமே தெரிகிறது இல்லை. ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறது சாய்ஸ் இல்லை, அது நம்மளோட டியூட்டியாகவே மாற்றிடுவாங்க. அதுதான் கூட நீ தான் ஸ்ட்ராங் இல்லைன்னு கேட்பாங்க. சப்போர்ட் வேணும்னு சொன்னால் உனக்கெல்லாம் அதெல்லாம் எதுக்கு, நீ தனியாகவே ஹேண்டில் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. நீ தான் போல்டாக இருக்கணும், நீ தான் அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்மளோட பேஷனை நம்ம ஃபாலோ பண்ணுன்றப்ப நம்மளை அதை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளை எப்பயுமே செகண்ட் சிப்ளிங்ஸுக்கு ஒரு ரோல் மாடலாகவே இருக்க வச்சுருவாங்க. ஸோ அவங்க தடம் மாதிரி போயிடக்கூடாதுன்னு நம்மளை எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சிருவோம். எல்டஸ்ட் டாட்டர்ஸ் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? யாரும் நம்ம பேர்டனாக பார்க்க மாட்டாங்க. நம்ம எல்லாரோட பேர்டனையும் சுமந்துக்கிட்டே இருக்கணும்னு நினப்போம். அதனாலேயே எல்லா பேர்டனையும் நம்ம தலைமையில் ஏற்றி வச்சுக்கணும். ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், ஃபேமிலிக்கு பில்லராக இருப்போம், சைலண்ட்டாக ஃபைன் பண்ணுவோம். எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் அதை நமக்குள்ளேயே வச்சு அதை சார்ட் அவுட் பண்ணுவோம். ஃபேமிலியில் அதை கொண்டே போக மாட்டோம். எல்லாத்தையும் நமக்குள்ளேயே வச்சு நம்மளே ஹேண்டில் பண்ணி நம்மளே பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் நம்மளே பார்த்துக்கிட்டு அப்படின்னு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கையெடுப்போம். ஆனால் அது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நம்ம தங்கச்சிங்களுக்கோ அது புரியவே புரியாது. எப்பயுமே இவன் ரொம்ப ரூடாக இருக்கா, இவன் ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கா, இவன் ரொம்ப திமிராக இருக்கா அப்படின்னு நம்மளை டேக் பண்ணுவாங்களே தவிர அந்த சைலன்ஸ் பின்னாடியும் அந்த கோவத்துக்கு பின்னாடியும் இருக்கிற நம்ம பாசம் அவங்களுக்கு என்றைக்குமே புரியறதில்ல. சில பேர் வீட்டில் அது புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி லைஃப்பும் நிறைய பேருக்கு இருக்குது. அதில் நானும் ஒருத்தி.